ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழத்தில் அல்வா செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நான் வாழைப்பழம் அதிகமாக வாங்கிட்டதுனால கொஞ்சம் மீதியாகிடுச்சு. இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிற வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பேனில் அதை போட்டுக்கிறேன். அதே அளவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தில் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்ட்டு தெரியாத அல்வா. ஸோ நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வாழைப்பழம் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேனில் வச்சு ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா இலகிட்டே இருக்கும். அது நம்ம கொஞ்சம் அல்வா செய்யும்போது கை விடாத கிளறிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் அல்வா. ஸோ இப்போ நான் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஆயில் சேர்த்துக்கினேன். இந்த மாதிரி ஒரு 4-3 டைம் சேர்த்துக்கலாம். இந்த அல்வா ரெடி ஆகிறதுக்கு அதுவே நல்லா பதம் வரும். பேனில் நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் கொஞ்சமாக கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அந்த அல்வாவை எடுத்து கொட்ட போகிறோம். ஸோ அதில் அடியில் ஆயில் சேர்த்து வச்சுக்கிறேன். ஆயில் சேர்த்தோம்னா நம்ம ஒட்டாமல் வரும். ஸோ பாருங்கள், அல்வா எப்படி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு கரண்டிலே அப்படியே எடுத்தோம்னா ரவுண்டாக அப்படியே ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அல்வாவை தட்டில் சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம பீஸ் போடணும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு தட்டில் சேர்த்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் இந்த சூடெல்லாம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பீஸ் போட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ரொம்பவே செம்மையாக இருக்குது. இந்த வாழைப்பழத்தில் இந்த அளவுக்கு இருக்குமான்றது நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். நிறைய ஃப்ரூட்ஸில் நான் அல்வா செஞ்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். இதையும் வாழைப்பழத்தையும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. இது நம்ம வாழைப்பழம் அல்வானே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்போயாவது எக்ஸ்ட்ரா வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த டைமில் செஞ்சு பாருங்கள். எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் செய்யலாம். நான் ஏலக்கி வாழைப்பழத்தில் தான் செஞ்சுருக்கேன். உங்கள் சைடில் என்னென்ன வாழைப்பழம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், பார்க்கும்போதே நம்ம திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். ஆனால் வாழைப்பழத்தை செஞ்சுருந்து யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ ஸோ மச்.